அதெல்லாம் பெனால்ட்டி, அதெல்லாம் முழுக்க விதிமுறைகள் என்னவோ அதுபடி பண்ணிவிடுவோம். அதான் சொன்னேன், இப்போ 23 பேருக்கையும் வசூல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் கூட அது மாதிரி பண்ணாமல் இருக்க முடியாது. 23 பேருக்கையும் அது எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 23 பேர். 23 பேரும் என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனாங்களோ அவங்களோட அந்த கல்வி கட்டணம் விதிமுறைகளில் இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியெல்லாம் ஒரு தெளிவான விவரங்களை நிபந்தனைகளை விதித்திருப்பார்கள். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அதெல்லாம் வசூல் பண்ணிவிடுவாங்க. அந்த 23 என்ன காரணத்துக்காக விட்டு போனாங்கிறத தனித்தனியாக வேணால் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க சொல்கிறோம். இந்த 23 பேர் எம்பிபிஎஸ், பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 27. இந்த 50 இடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டு இந்த அரசு வேகமாக செயல்பட்டதன் விளைவு 10ஆம் தேதி துறையின் செயலாளர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக அந்த ஒன்றிய அரசு நிர்வாகத்துக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதி ஒப்புதலை பெற்று இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு வந்து எம்சிசி என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு கடிதத்தை எழுதி அவங்களும் ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒப்புதலையும் தந்து 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அது நடத்தப்பட போகுது. எனவே ஒரு கல்வியிடம் கூட காலியாக இல்லாத சூழலை இந்த அரசு உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இல்லை இப்போவும் சொல்கிறேங்க, இதில் காலி பணியிடங்கள் இருந்தால் அவங்கெல்லாம் இதில் உள்ளே வரலாம். காலி பணியிடங்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. அதாவது இல்லை, உருவாக்கப்படுறதுங்கிறது சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உருவாக்கப்படுறதுங்கிறது வர்ற பயனாளர்களோட எண்ணிக்கை அதெல்லாம் பொறுத்து. இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்ததுக்கப்புறம் 1200 ஒரே நேரத்தில் 1200 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரையும் வந்து இந்த அரசு புறக்கணிக்கணுங்கிற அந்த நோக்கம் கொஞ்சமும் கூட இல்லை. இவங்க வந்து இன்றைக்கி புதுசாக இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு வந்தவங்க இல்லை. இவங்க ஏறத்தாழ ஒரு 8-9 ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். வேலைக்கு வரும்போதே இந்த ஒப்பந்த செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வாங்கிக்கின்னு வராங்க அப்படின்னு சொன்னால், அதை இப்போ சொல்கிறது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், he cannot claim as a right for regular post in the time scale or time scale of pay on completion of 2 years of service. 2 வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேலில் எங்களை சேர்க்கணுன்னு உரிமை கொண்டாட முடியாது. He will be observed into regular time scale of pay as and when vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாகிறத பொறுத்து இவங்க உள்ளே சேர்க்கணும். இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளோ காலி பணியிடங்கள் வருடந்தோறும் உருவானது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு வருஷமும் 2021 251 காலி பணியிடங்கள் உருவாச்சு. 251 பேருக்கு அந்த இது கொடுத்துருக்குறோம், அவங்கள நிரந்தரப்படுத்தியிருக்கிறோம். 2022 678 பேர் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆச்சு, அதை ஃபில் பண்ணிட்டோம். 2023 489 பேர் 489 பேருக்கான வேக்கன்சிஸை கிளியர் பண்ணிட்டோம், ஃபில். 2024 இந்த புதிதாக உருவான மருத்துவக் கல்லூரிகள் 11க்கும் சேர்த்து 1694 செவிலியர்களுக்கு அந்த நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டது. இதெல்லாமே நாம் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தி அதற்கான ஆணைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி 2025 சமீபத்தில் ஒரு 502 பேருக்கு தந்திருக்கிறோம். இப்போவும் கூட ஒரு 169 காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த செவிலியர் பணியிடங்களில் இப்போ காலியாக உருவாக்கி இருக்கிற இடங்கள் 169. இந்த 169க்கும் இப்போ இன்டர்வியூ முடிச்சாச்சு. இந்த 169 பேருக்கும் இன்றைக்கி நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு இன்னும் 2 நாளில் அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஆணைகளை தரப்போகிறோம். நிரந்தர ஆணைகளை டைம் ஸ்கேல் பவுண்டுக்குள்ளே வரதை தரப்போகிறோம். இன்னும் 2 நாளில் இங்கே டிஎம்எஸ் வளாகத்தில் வச்சு கொடுக்க போகிறோம். இது வரைக்குமே ஒன்று கூட காலி இல்லாமல் வச்சுருக்கிறோம். ஆனாலும் கூட இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசு வந்து கொடுத்துருக்கிறது மட்டுமே 3783 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இது இன்றைக்கி நேற்றுக்கு உருவானதில்லை, 8 வருஷமாக 9 வருஷமாக இருந்து வருது. இதில் 3783 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இன்னும் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு 8000 பேர் அளவுக்கு இருக்குது.
8322 பேருக்கு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க. இப்போ அவங்களே இந்த கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க குற்றம் சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு. உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போவுமே 169 காலியாக இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறத வந்து ஜனநாயக உரிமை, அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே துறையில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இன்னொன்று, யாரையும் இந்த அரசு விட்டுடாது. காலியாக அவங்களுக்கு வந்து வேறு யாரையாவது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்களை விட்டுட்டு புதுசாக யாரையாவது வச்சா பரவாயில்ல. அவங்கள மட்டும்தான் அதில் தொடர்ச்சியாக அந்த சீனியாரிட்டி அதை வச்சு கொடுத்துட்டுருக்குறோம். அதுலேயும் கூட இப்போ கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச ஒரு 714 பேர் அதில் வந்து கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க சொன்னாங்க. இந்த ஒப்பந்த செவிலியர் இந்த லிஸ்ட்டில் அவங்கள சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கு MRBKயில் அனுப்பி கம்யூனியல் ரொட்டேஷன் அந்த சிஸ்டம்லாம் அவங்க முடிச்சிருக்கிறாங்க. 1-2 நாளில் அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு அவங்களையுமே திருப்பி சேர்க்க போகிறோம். அதனால் ஒருத்தர் கூட இந்த துறையில் வந்து நான் வேலை செஞ்சேன் பாதித்தேன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் கடந்த 4.5 ஆண்டுகளாக இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். என்றாலும் அவர்களுடைய கோரிக்கையை நேரில் வந்தால் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ புதுசாக பண்ண போகிறோம். இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய பணியிடங்களை உருவாக்குனது, காலி பணியிடங்களை நிரப்புறது, இதில் வந்து ரொம்ப வேகமாக தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கிறோம். இது வந்து நான் தொடர்ச்சியாகவும் சொல்லின்னு இருக்கிறேன். அண்மையில் கூட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒன்று சொல்லியிருந்தார், காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களே. இப்போவும் சொல்கிறோம் இல்லை தான். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த செவிலியர்களில் 169 காலி பணியிடத்துக்கு உடனடியாக நிரப்புகிறோம். இப்போ சொல்கிற இன்றைக்கே ஒரு 100-200 காலி ஆகும். ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அந்த இடம் காலி பணியிடம் தான். இப்போ மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2469 பேர் பணியாணைகள் தரும்போது 2026 வரை காலியாக போகிற இடங்களுக்கும் சேர்த்து கொடுத்தோம். இப்போ அது கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு 600-700 பிஜி டாக்டர் வெளியில் போகிறாங்க, டிஎம்எஸ்லையும் டிஎம்இயும் வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த இடங்களை ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு 1100 மருத்துவர்களை எடுக்கிறதுக்கு பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ காலி பணியிடங்களே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ ஒரு 1100 பேர் எடுக்க போகிறீங்கன்னா, இப்போ எடுத்தது அவங்களுக்கு வந்து பிஜி வந்து முதுநிலை கல்வி பயின்றவர்கள் அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறப்ப அந்த இடம் காலி ஆகுது. அதை நிரப்புறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை வேறு எப்பவுமே இருந்ததில்லை. நேற்று கூட கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன், ஃபாக்டா, இந்த டிஎன்ஜிடிஏ இவங்களுடனான நிர்வாகிகள் கூட்டத்தை நேற்றுக்கு நடத்தணும். அவங்க 2 குரூப்புமே எல்லாமே நல்லா சொல்லிட்டு போனது என்னென்னா, எங்கள் வாழ்நாள்லேயே ஒரு 30-40 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம், எங்கள் சர்வீஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட அரசு பணியிடங்கள், மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது இப்போதுதான் முழுமையாக நிரப்பப்பட்டதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை தொலைக்காட்சியிலும் கூட அதை டிஎன்ஜிடிஏ பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது ஒரு நேர்த்தியாக பண்ணின்னு இருக்கிறோம். என்றாலும் இந்த தற்காலிகம் இதை இப்போ கூட இந்த செவிலியர்கள் சொல்கிறது, தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது உண்மைதான். சொன்னதுக்காக தான் இப்போ இது வரைக்கும் 3783 பேரை இதில் பண்ணியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு இப்போ இந்த MRB ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி ஆணைகள் தராமல் வேறு யாரையாவது புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தால் பரவாயில்ல. இப்போ அதில் 3783 பேரை இந்த 4.5 வருஷத்தில் வந்து இந்த பர்மனெண்ட் பண்ணியிருக்கிறோம், நிரந்தர பணியாளர்களாக மாற்றிருக்கிறோம். இப்போவும் கூட மீதி இருக்கிறவங்களையும் ஒருத்தரையும் விட்டுற மாட்டோம். படிப்படியாக காலி பணியிடங்கள் உருவாக அவர்களுக்கான அந்த ஆணைகள் தரப்படும். சார், அரசு பள்ளியில் படித்த 7.5% அந்த மாணவர்களுக்கு வந்து 22வது வருஷம்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்தா சொன்னாங்க. அந்த கணினி மணிக்கணினி அவங்க தேவையான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ 22வது வருஷத்துலேருந்து கொடுக்கலான்ட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப இல்லை இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்குற சிஸ்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாகவே தரதா தொடங்கி இருக்கிறதால அதுக்கு தனியாக தேவையில்லைன்ற மாதிரி அவங்களுக்கு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா சார் மாணவர்கள்? இந்த மைக்ரோபியரான்னு சொல்லிட்டு ஒரு முட்டையில் வந்து ஒரு காங்கோவில் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அனைத்து மாநிலங்களும் வந்து
தீவனம் மூலியமா அந்த விலங்கு பறவைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த உணவுல வந்து அந்த நைட்ரோபியூரான் அந்த கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன அது சம்பந்தமான நடவடிக்கை இருக்கு? இல்லை இப்போ ஃபுட் சேஃப்டி அதை கவனிக்கிறாங்க, ஃபுட் சேஃப்டி பார்க்குறாங்க. எந்த டெல்லியிலிருந்தோ இல்லை வேறு எந்த மாநிலத்திலிருந்தோ புதிதாக எந்த விதமான பாதிப்புகள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் அது சம்மந்தமாக உடனடியாக இங்கேயும் நம்ம தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த மூளையை தின்னும் அமீபா கேரளாவில் உருவாச்சுன்னு சொன்னாங்க. உடனடியாக நாமளுமே எல்லா இடத்துலையும் அந்த நீண்ட நாட்கள் தேங்கி இருக்கிற மாசுபடிந்த நீர் அது உடனடியாக ஆய்வு பண்ணணும்னு சொன்னால் இப்போ தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் இல்லை. இப்போ அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயம் அண்டை மாநிலங்கள்லேருந்து தெரிஞ்சாலும் சரி, இல்லை ஒன்றிய அரசு அறிவிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடனடியாக பார்க்குறாங்க.